வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ₹1,00,00,000 வெல்த்தை பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இந்த 1 crore அப்படிங்கிற டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் ரூல் இருக்குங்க. இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 1 crore அப்படிங்கிற வெல்த்தை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். நீங்கள் புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது என்ன ரூல் அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, மணி சேவிங் சேலஞ்சஸ், ஐடியாஸ், டிப்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். அண்ட் நான் போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அது மூலயமா ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களை இமீடியட்டாக ரீச் பண்ணும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 1 crore எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களாலையும் கண்டிப்பாக இந்த 1 crore அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணணும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்ட்டு. நம்ம சின்னதாக ஆரம்பிக்கிற அமௌண்ட்டு ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நம்ம மலையாக நிற்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணணும். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பணம் வளரும். ஸோ அதுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்டிங் எஃபெக்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப, இப்போ ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹110 கிடைக்கும். 10%னா அப்போ இந்த ₹10 அப்படிங்கிறது உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அந்த ₹10 எடுத்து செலவு பண்ணிக்கிறீங்க, மீதி ₹100 அப்படியே வைக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த ₹100க்கு இன்னொரு ₹10 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ ₹100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ₹10 கிடைக்குதுங்கிறப்ப அந்த ₹10 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹110 உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ₹110க்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் அந்த வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு திரும்பி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி வட்டிக்கு வட்டி கிடைக்கிறது தான் இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலயமா நம்ம பெரிய அளவுக்கு பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும். பிகாஸ் நம்ம ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா அது மரமாக வளர்ந்து நிற்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேஜிக்கை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பல மடங்கு பெருகும். அண்ட் அதுக்கு நம்ம ஒரே ஒரு சிம்பிள் ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 × 15 × 15. இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 1 கோடி அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இது என்ன 15 × 15 × 15 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு 15 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மந்த்லி நீங்கள் ₹15,000 சேவ் பண்ணணும். இதுதான் இந்த 15,000 நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நீங்கள் ஆவரேஜாக ஒரு ₹30,000 சம்பளம் வாங்குறீங்க, ஒரு ₹40,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களால் இந்த 15,000 அப்படிங்கிற அமௌண்ட்டை ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேலரி அதே 30,000 40,000 இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய ஹைக்ஸ் வரும். ஸோ சேலரி அதிகமாகிட்டே இருக்கும். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15,000 இதை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதாவது அதிகமான சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 15,000 தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 15. அண்ட் செகண்ட் 15 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். நம்ம 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மாதமும் ₹15,000 நம்ம 15 வருஷத்துக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எப்போவுமே லாங் டர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலயமா நமக்கு அதிகமான பணத்தை வந்து பெற முடியும். ஸோ இந்த 15 இயர்ஸ் நீங்கள் வந்து இந்த 15,000 மாதம் மாதம்னு 15 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் அந்த கடைசி 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், அதாவது 15% இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுதான் இந்த 15 இன்ட்டு 15 என்னென்னா மந்த்லி நீங்கள் 15,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த மெயின் ரூலு. ஸோ 15,000 நீங்கள் இன்கம் சேவ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களோட இன்கம் வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா சைடு இன்கம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, பார்ட் டைம் ஜாப். ஸோ அது மூலயமா கண்டிப்பாக உங்களால் இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும், மந்த்லி உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் 15 இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா தான் அதுக்கான பலன் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் கடைசியாக இருக்கிற ஒரு டஃப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும். இப்போ நம்ம நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 4% வரைக்கும் தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து பணத்தை போட்டோம் அப்படின்னா. பட் நமக்கு இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா நியர்லி 8%, 7 to 8% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அப்படி பார்த்தாலே நமக்கு 4 to 5% வந்து நம்மளோட மணியோட வேல்யூ வந்து குறைய தான் செய்யும். ஸோ அப்போ அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அதாவது 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது கோல்டு, ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, பிபிஎஃப், இபிஎஃப், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் எதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களோட ரிட்டர்ன் வந்து 15% கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். பட் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்னா நம்ம பல்காக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம பல்காக ஒரு அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம மந்த்லி, அதாவது 15,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குறது, ஒரு கம்பெனி ஷேர்ஸு, கண்டிப்பாக அது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இறங்குறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும். அதே வந்து கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இருக்கும். ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேஃபாகவும் இருக்கும் அண்டு லோ ரிஸ்க். லாங் டர்மாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா கோல்டுனாலும் நமக்கு ரேட் இன்றைக்கி விலை ஏறி இருக்கும், நாளைக்கு இறங்கியிருக்கும். பட் நம்ம லாங் டர்மாக பார்த்தோம் அப்படின்னா அதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரியான தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும். நம்ம ஒரு லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அப்போதைக்கு அப்போ ஏற்ற இறக்கம் இருந்தாலும் லாங் டேர்மாக பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மார்ஜின், ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது சேஃபாகவும் ரிஸ்க் கம்மியாகவும் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். அதாவது அதுலேயே அந்த ரெண்டு இருக்குது, நிஃப்டி 50 இருக்குது அண்ட் இன்னொன்று சென்செக்ஸ் இருக்குது. இந்த நிஃப்டி 50ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்குறது தான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலேயே ஒரு டாப் 50 கம்பெனிஸ் அப்படிங்கிறப்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ரிஸ்க் வந்து நமக்கு கம்மி, அந்தளவுக்கு அவங்களது வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நம்ம டேரெக்டாகவும் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணியும் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம செய்யலாம். ஸோ இது மூலயமா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஷூரன்ஸ் இல்லை. கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ நம்ம ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம எல்லாமே ரேட்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு ஏறி இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ண ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி டேட்டாவை வச்சு தான் வந்து
வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் முன்னாடி அது எவ்வளோ ரேட்டில் இருந்தது, நமக்கு எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு இந்த மாதிரி இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டேட்டாஸ் அந்த மாதிரி இருக்குது, 12-15% அப்படின்ட்டு. ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலேயும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம போகிறப்ப நமக்கு தேவையான அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுவும் இல்லாமல் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் சொன்னேன் இல்லையா, மந்த்லி இப்போ 15,000 அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி மந்த். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரெகுலராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டில் நமக்கு வந்து நிறைய லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஃபண்ட் மேனேஜர்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். பட் அதுலேயும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 15,000 நீங்கள் 15 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 lakhs இருக்கும். பட் நமக்கு ரிட்டர்ன் வந்து இந்த 15% கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்மளால் ஈஸியாக 1 crore அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். நமக்கு 15% கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு 12% 13% கிடைச்சா கூட நமக்கு 15 இயர்ஸ்ன்றது இன்னொரு 18 இயர்ஸில் நமக்கு கண்டிப்பாக அந்த 1 crore அப்படிங்கிற கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுல நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதுவும் இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓரளவுக்கு சேஃப் அண்டு லோ ஆர் மீடியம் ரிஸ்க்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 1 crore அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000 15 இயர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 27 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு ரிட்டர்ன் வந்து நியர்லி 1 crore அப்படிங்கிறப்ப மோர் தென் 70 lakhs வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் இது மூலயமா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ல, உங்களால் ஒரு 10,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 15 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 18 இயர்ஸோ 20 இயர்ஸோ ஆகும். ஸோ வருஷங்கள் அதிகமாகும். கண்டிப்பாக உங்களால் 1 crore வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ 15,000 இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை 5,000 நம்ம அமௌண்ட் கம்மியானாலும் இயர்ஸ் தான் அதிகமாகுமே தவிர பட் நம்மளோட கோலை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம 1 crore அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு 1 crore இல்லை அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து சேவ் பண்ணுங்கள் அண்ட் சேவ் பண்ணுறத ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.